கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NSDL IPO வரப்போகிறதா சொல்லியிருக்காங்கல்ல, அது நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேதாந்தா ஸ்பிளிட்டுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ளூ ஜெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க, கரெக்டாக சொன்னால் ப்ளூ ஜெட் ஹெல்த் கேருங்கிற கம்பெனி என்டையர் ஷேர் மார்க்கெட்டும் டவுன் ஆகிட்டு இருக்கும்பொழுது ஃபார்மா செக்டருக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனி மட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது 580 ரூபா ரேஞ்சில் இருந்த இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 831 வரைக்கும் போயிட்டு இப்போ இறங்கி 740 அந்த ரேஞ்சில் இருக்குது, 750 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குருஜியோட லைவ் மீட் இருக்குது Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டில். ஸோ அந்த லைவ் மீட்டில் வந்து இந்த ஃபார்மா செக்டருக்கு ட்ரம்ப்புடைய டேரிஃப் எந்த மாதிரி இம்பேக்டை கொடுக்கும், எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அஃபெக்ட் ஆகும், எந்தெந்த கம்பெனிஸ் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா பிளான். அதனால் அந்த டிஸ்கஷன் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக கிடைக்கும். கூகுள் ஷீட் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ப்ளூ ஜெட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக IPO வந்தாங்க. தட் இஸ் அபவுட் அக்டோபர் லாஸ்ட் இயர் தான் வந்தாங்க. 336 ருபீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸு. கோட்டானது ஹையராக தான் கோட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன கோட்டாச்சோ அந்த ப்ரைஸில் தான் இப்போ கோட்டாயிட்ருக்குன்னு சொல்லலாம். அண்டு இந்த பீரியட்லேயும் இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் தான். ஓகே, அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டர் யூனோ மார்க்கெட் ரெகக்னிஷன் ஆர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, இவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து API பற்றி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு. இந்த API ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 other steps ஆர் required. ஃபர்ஸ்ட் அந்த கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல் கிடைக்கிறது இன்டர்மீடியேட்ஸ். அது வந்து அவ்வளோ பியூரிஃபைடு ஃபார்மாக இருக்காது. அதையும் பியூரிஃபை பண்ணும்போது அட்வான்ஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அட்வான்ஸ் இன்டர்மீடியேட் வந்து க்ளோசர் டு API. ஸோ அதுலேருந்து தான் API ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த API தான் இஸ் ஆக்சுவல் பெயின் ரிலீவர் ஆர் த டிசீஸ் க்யூரிங்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டு இன்னும் ஒரு ட்ரக்கில். ஸோ இதில் வந்து இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, த கான்ட்ராஸ்ட் மீடியா அப்படின்னு சொல்கிற மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இவங்க வந்து இன்டர்மீடியேட்டும் அட்வான்ஸ் இன்டர்மீடியேட்டும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இது தான். இதை தவிர ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் API கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன் மோர் திங் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களோட செக்மெண்ட்டில் ஸ்வீட்னர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சுகர் எடுத்துக்க முடியாதுங்க. அப்போ வந்து அவங்க இந்த சாக்ரின் அப்படின்னு சொல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்வீட்னர் வந்து சில இண்டஸ்ட்ரியில் பாப்புலராக யூஸ் பண்ணப்படுது. எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூத் பேஸ்ட் பண்ணுறவங்க, அந்த ஃபுட் ஐட்டம் பண்ணுறவங்க, ஈவன் அந்த ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் அதில் கூட இது ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரி யார் யார் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லைக் யூனிலீவர் அண்ட் ஈவன் கோல்கேட், இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட இவங்களுடைய கிளையண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 3 மேஜர் செக்மெண்ட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 மேஜர் செக்மெண்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கான்ட்ராஸ்ட் மீடியாவுக்கும் இந்த API அண்ட் இன்டர்மீடியேட் இருக்கும் பாருங்கள், அந்த பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் த சேம் லெவலில் இருக்குது இன் குவாலிட்டி வைஸ் அண்ட் ரெவென்யூவில். ஸோ இவங்களுடைய இந்த ஸ்வீட்னர் பிஸ்னஸ் தான் அது ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு 3 ஆப்ரேஷனல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அந்த 4th ஒன்று இப்போ ரீசெண்டாக வர கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடிங் டு தர் டோட்டல் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸுக்கு. அண்டு இவங்களுடைய பிஸ்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் கிடையாது. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற டெஸ்டினேஷன் ஃபுல்லாக யூரோப்பு. அதனால வந்து இவங்க வந்து சிவியராக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க.
இந்த ட்ரம்ப்போட டாரிஃபில் வந்து இவங்க ஹிட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஸோ நியர்லி 79% வந்து யூரோப்புக்கும், அபவுட் 4% தான் யூஎஸ்ஏ, அண்ட் அபவுட் 12-13% இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலையும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி, இதை ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டைமில் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனியாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே. ஸோ கான்ட்ராஸ்ட் மீடியா அப்படின்னா என்ன சார்? கான்ட்ராஸ்ட் மீடியானா சிடி ஸ்கேன் எடுக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளூயிட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த அந்த பிளட் வெசல்ஸ் மூலமாக போகிறப்ப அப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்திங்களா ஆர் சிடி ஸ்கேன் எடுத்திங்கன்னா அந்த வெசல்ஸில் எல்லாமே இதாக தெரியும் உங்களுக்கு கிளியராக அந்த பிக்சரில். ஸோ எங்கேயாவது பிளாக் இருந்தால் கூட அதை நோட்டீஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்றைக்கி வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, இமேஜிங் டெக்னாலஜியில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஆர்ஐயாக இருக்கலாம், எக்ஸ்ரேயாக இருக்கலாம், ஆர் இட் மேபி இந்த சிடி ஸ்கேன் அது மாதிரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு இவங்க இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இன்டர்மீடியேட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸ்வீட்னஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அண்ட் இன்டர்மீடியேட்னா என்னங்கிறதையும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்ம இவங்களோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது, அது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிச்சுவேஷனாக. அது என்னன்னு பார்த்துடலாம். Q3 ரிசல்ட் பார்த்தோன்னா ரெவன்யூ 3184 மில்லியன், 318.4 கோடியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் சேம் பீரியடோட கம்பேர் பண்ணால் 90.9% க்ரோ ஆயிருக்கு. சீக்வென்ஷலாக 52.9% க்ரோ ஆயிருக்கு. எபிட்டா 124 கோடி, எபிட்டாவும் வந்து 127% உயர்ந்திருக்கு. சீக்வென்ஷலாக 78.5% க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட் 99 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ சீக்வென்ஷலி 69.6% growth. Right. Last year same period year on year வந்து 208.3% growth. Right. Profit margin 31.1 வச்சிருக்காங்க. அதுவும் 19.3 இருந்து 31 grow ஆயிருக்கு. Right. சரி பாருங்க, இவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எபிட்டாவாக இருக்கட்டும், இந்த லெவலுக்கு 30+ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஈவன் இவங்களோட ROE, ROC பார்த்தீங்கன்னா அது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன் வந்து இவ்வளோ ஹை ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு அதர் இன்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதர் இன்கம் கேட்டகரியில் 13.2 கோடி ஆட் ஆகிருக்கு சார். ரைட். இவங்க இந்த அசட் சைடில் போய் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 278.4 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து 29.8 கோடி இருக்குது. ரைட். இதுதான் இவங்களுக்கு நிறைய ரெவென்யூ கொடுக்குது ட்ரெஷரி ஆப்ரேஷன் மூலமாக. அதுதான் அந்த அதர் இன்கமில் வந்திருக்கு. அதுவும் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது கேஷ் ரிச் கம்பெனி. அண்டு பாரோயிங்கு நெல் ஆல்மோஸ்ட். அண்டு இப்போ வேற புது ஒரு ஃபெசிலிட்டி வேற ஆரம்பிச்சிருக்காங்க வேற. ஸோ அதுவும் வந்து இட் வில் இம்ப்ரூவ், அவங்களோட ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணோம், ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம். அதனால தான் இந்த கம்பெனி எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம். அடுத்து NSDL 3000 கோடி ரூபாய்க்கு IPO வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைட். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இது கிட்டத்தட்ட. ஆமாம் ஆமாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஹடல்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க. தோ ஆல்மோஸ்ட் 1 year பேக் இவங்களுக்கு கிளியரன்ஸ் வந்தது, செபி கொடுத்துருந்தாங்க. பட் டியூ டு வேரியஸ் ரீசனால் இது பப்ளிக் இஷ்யூ வர முடியாமல் போச்சு. இப்போ ஷார்ட்லி இந்த IPO வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அண்டு ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லைக் SBI, HDFC, இவங்களாம் ஒரு பிக் ஷேர் ஹோல்டர், அவங்களாம் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து 2 டிமேட் டெபாசிட்டரிஸ் தான் இருக்கிறாங்க. ஒன்று வந்து CDSL, ஆல்ரெடி லிஸ்டட் பெயர், அவங்களுடைய க்ரோத்லாம் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இப்போ CDSL வந்து ஓட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா Q3 வந்து நிறைய ட்ராப் இருக்குது. பட் இந்த ட்ராப் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை ஆக்டிவாக இல்லைன்னா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் பேஸ்டு ரெவன்யூ வரப்போகிறதில்ல. ஆனால் டிமேட் அக்கௌண்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருந்திருக்கு. போன குவார்ட்டரில் பார்த்தோம்னா அதோட இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன தடவை 16.2 crore டிமேட் அக்கௌண்ட் இருந்தது, இப்போ 18 crore டிமேட் ஆகிடுது இந்த டிசம்பர் எண்டில். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒன்லி இந்த டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து குறைஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் CDSL வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. அவங்கள எப்படி அவங்களுடைய ரெவென்யூ வந்து ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்குங்கிறத. அதனால் டிரான்சாக்ஷனோட ரெவென்யூஸ் இது வந்து லெஸ் தென் 50% தான் இருக்குது. ஸோ NSDL அதே மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அண்டு இது வந்து பேசிக்லி பேஸ்ட் ஆன்
ஷேர் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அங்கே நிறைய ஆக்டிவிட்டி இருக்கிறப்ப இவங்களோட ரெவென்யூ பூஸ்ட் ஆகும். அதனால் ஆனால் இந்த மாதிரி ஷேரை வந்து பேர் மார்க்கெட்டில் தான் வாங்கி வச்சுக்கணும். நாட் இந்த நீங்கள் புல் மார்க்கெட்டில் போய் வாங்கி வச்சுக்க கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆல்வேஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, புல் மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஷேர் வாங்கினா அது லைக் ஒரு ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி. ஓகே. அண்டு பேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறது இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் டு த ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஷேர் மார்க்கெட்டை வந்து பேர் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வந்து ஷேரை நிறைய வாங்கணும். ஓகே. ஸோ அந்த டைமில் வாங்குகிற ஷேர் தான் யூ வில் பிகம் எ ரியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். புல் மார்க்கெட்டில் யூ ஆர் சீக்கிங் ஒன்லி என்ன டெனண்ட் மாதிரி தான் இருப்பீங்க அந்த ஷேருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்வேஸ் எல்லா அனலிஸ்ட்டும் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். அது ஒரு ஐபிஓ வந்துச்சுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இல்லையாங்கிறத அந்த டிஆர்ஹெச்பியை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் கூட இன் ஃபியூச்சர் டேட்டில் கொடுக்கலாம் அதை பற்றி. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் அவங்களுடைய இது பொறுத்து இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்குது, வாங்கணுமா இல்லையான்ட்டு அவங்க டிசைட் பண்ணலாம் அந்த டைமில். என்எஸ்டிஎல் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஈஸியஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. அதாவது என்எஸ்டிஎல் இருக்கிற டிமேட்டில் இருக்கிற ஷேர்ஸை வந்து நீங்கள் சிடிஎஸ்எலுக்கு மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். சிடிஎஸ்எலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே இருக்குது, இப்போ அதை பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா கம்பெனி டிமெர்ஜருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்மிஷன் அது வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து அது டிமர்ஜ் ஆகிடும். இப்போ வந்து அது 5 கம்பெனியாக டிவைட் ஆக போகுது. இப்போ 442 rupees அதை கோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போ 5 கம்பெனியாக மாறும். வேதாந்தா அலுமினியம் மெட்டல், அதுக்கப்புறம் தால்வாண்டி சபோ பவர் லிமிடெட், மால்கோ எனர்ஜி, வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு 5 கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. ரைட். அந்த ஸ்டீல் கம்பெனி இருக்குது பாருங்கள், சேஷா கோவா, தென் எலக்ட்ரோ ஸ்டீல், இந்த மாதிரி கம்பெனிலாம் அதை ஸ்டீல்குள்ளே போய்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதை விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மர்ஜருக்கு முன்னாடியே மர்ஜர் அந்த பிளான் பற்றி சொல்லும் போதே இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இந்த ஸ்டீல் கம்பெனி அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலாம் டோட்டலி, அது ஒரு சான்சஸ் இருக்குது. பவர் கம்பெனி யூனோ அவங்களுடைய பவர் ஜென்ரேஷன் இதெல்லாம் அந்த இதில் போய்டும்னு நினைக்கிறேன். மால்கோ. வேதாந்தா எப்படி டிமர்ஜ் பண்ணுவாங்கங்கிறதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். குருஜி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் தேவைப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ.